விளையாட போறியா, டான்ஸ் ஆட போறியா அப்படின்னு இறக்கி விடும்போது சீனெல்லாம் நீ இந்த இடத்துல இருக்காத. ஸ்டார்டிங் அழுவ வச்சிட்டாரு, போகலைங்களாம் அழுவ வச்சுதான் அனுப்புறாரு. மிக பிரமாணமான மிகப்பெரிய வெற்றி அடையும். ஹரிஷ் செல்வராஜுக்கு சல்யூட் பண்ணணும். அவருக்கு பசி வலி ரெண்டையுமே கிளைமேக்ஸில் ஒரே சீனில் காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் சாப்பிட போகிற ஒரு சீன் மட்டும் உண்மையாக பசியை பார்த்தவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு நிமிஷத்தை கடந்து போகவே முடியாது. அப்படி ஒரு விஷயம் எல்லோரும் பார்க்கலாம். இதை ஜாதி படம்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. படம் மிக பிரமாண்டமான படம். ஏன்னு கேட்டால் உண்மை சம்பவம் அது. வரலாற்று சிறப்புக்கு படம். ஸ்டார்டிங் அழுவ வச்சிட்டாரு, போகலைங்களாம் அழுவ வச்சுதான் அனுப்புறாரு. மிக பிரமாண்டமான மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். அதாவது மாரி செல்வராஜ் இவங்களெல்லாம் இந்த படம் வரத்துக்கு முன்னாடியே ஒரு லேபிள் வச்சுருந்துருப்பாங்க. மாரி செல்வராஜ் படமாக இது ஒரு ஜாதி படமாக இருக்கும், இல்லை குறிப்பிட்ட மக்களோட வாழ்வியலை மட்டும் சொல்கிற மாதிரி படமாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இது கிடையாது. ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் வந்துச்சுன்னா, புதுசாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் முன்னாடி காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ காமிக்கிறாங்கன்னா அதை மக்கள் வந்து முதல்ல பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான், ஏன்னா நம்ம வாழ்கிற மட்டுமே வாழ்க்கை கிடையாது, நமக்கு தெரியாத வாழ்க்கையை இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துருப்பாங்க. அதை தான் இங்கே காமிச்சிருக்கிறாங்க. அதை வந்து இது ஒரு படமாக பார்க்காதீங்க, எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். படம் சூப்பராக இருக்குது, நல்ல கதை. பசங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. லாஸ்ட்டாக ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நல்லா எடுத்திருக்காங்க, டேரக்டர் நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. இதே மாதிரி வாழ்வியலை இன்னும் தெரியாத விஷயங்கள், புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. தெரிஞ்சும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி படைப்புகள் இன்னும் நிறையா வரணும். அதே மாதிரி அம்பேத்கர் அப்படின்ற போதே அம்பேத்கர் ஃபோட்டோவை போட்டாலே அது குறிப்பிட்ட மக்களுக்கான படமாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அது கிடையாது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, அந்த பையன் அந்த வண்டியிலேருந்து இறக்கி விடும்போது விளையாட போறியா, டான்ஸ் ஆட போறியா அப்படின்னு இறக்கி விடும்போது சீனெல்லாம் நீ இந்த இடத்துல இருக்காத, இதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு அந்த சீனில் காமிக்கிறாங்க. அந்த சீனப்போலாம் ரொம்ப வலிச்சது. அவங்க செத்தும்போது கூட விட அந்த சீனில் அவன் அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது தான் அந்த பையனோட உயிரை அந்த இடத்துல காப்பாற்றி இருக்கிறாங்க. அது ரொம்ப அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ஜாதி படம் அம்பேத்கரை காமிச்சாலோ இல்லை குறிப்பிட்ட தலைவர்கள் காமிச்சாலோ இவங்க இந்த ரூட்டில் மட்டும்தான் போவாங்கன்னு நினைக்க வேணாம். எல்லாருக்குமே எல்லாத்தையுமே பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்ல நிறைய இருக்குது, நான் சொல்ல வரல. தேங்க்ஸ். நம்ம டைட்டானிக் கப்பலில் உள்ள முழுங்குறப்ப நமக்கு ஒரு வழி தருவில்ல, அந்த மாதிரி ஒரு வழி இருக்கும் அந்த கிளைமேக்ஸில். பசங்க பரவாயில்ல, நல்லா நடிச்சிருந்தாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க பசங்க. மாரி செல்வராஜ் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா எடுத்திருக்காரு. மாரி செல்வராஜ் பரவாயில்ல, நல்லா எடுத்திருக்கீங்க. நல்லா முயற்சிக்கு ஒரு இது நன்றி, நம்ம முக்கிய மகிழ்ச்சி. சூப்பராக இருந்துச்சு. எப்படி எல்லா விலங்குகளையும் அது பர்டிகுலராக ஃப்ரேம் கரெக்டாக காமிச்சிருந்தா நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. பசங்க அப்படி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சூப்பர். ரொம்ப நல்லா தான் இருக்கு. பணம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் தான் நல்லா நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்து பிடிச்சிருக்கு, பரவாயில்ல. பசங்க நல்லா சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான படம். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எமோஷனலாக தான், நல்ல ஃபீலிங் தான். பரவாயில்ல, நல்லா இருக்குது. மறுபடியும் பார்க்கலாங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. மாரி பசங்கள்லாம் பிரமாதமாக பண்ணிட்டாங்க. மாரி செல்வராஜ் இன்னும் பட்டாசாக எடுப்பாங்க. இது வலியை உணர்ந்தவங்களுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு படம், இது ஆவரேஜு, பிலோ ஆவரேஜு, சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர்னு சொல்கிற மாதிரி விஷயமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சவங்களுக்கு, வலி உணர்ந்தவங்களுக்கு அது தெரியும். ரெண்டாவது பிரமாதமாக இருக்குது. அடுத்தது வந்து ரஜினிகாந்த் ஒரு டைரக்ஷன் பண்ணுறாரு, இதோட மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். வீட்டுக்கு போன டைம் நல்ல ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்டர் நல்லா இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. சின்ன பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா காமெடியாக இருக்கு. படமே நல்லா இருந்துச்சுங்கண்ணா. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பர்.
சார் படம் எப்படி இருந்தது? டைம் பாஸ் தான் சார் படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு ஃபீலிங் பிடிச்சிருக்கா? நல்லா எமோஷனலாக இருக்கா? எப்படி படம் எப்படி இருந்துச்சு? எமோஷ்னலாக இருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. பசங்க எப்படி பண்ணியிருந்தாங்க? குட் பர்ஃபார்மன்ஸ். படம்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. 48,000 பாட்டு வருது நடுவில், அது மட்டும் தான், வேறு ஒன்றும் நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சார் படம் எப்படி மேம் படம் எப்படி இருந்தது? சார் படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு ப்ரோ. பசங்க எப்படி நல்லா இருந்துச்சு? நல்லா இருக்கு. சார் படம் நல்லா இருந்துச்சு. சார் படம் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருக்கு. நல்லா பார்க்கணும் படம் நல்லா இருக்கு. நடிச்சிருந்தானுங்க. பசங்க நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. பழைய காலத்து படம் மாதிரி நல்லா எடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்தது? சார் படம் எப்படி? படம் சூப்பர். பசங்க எப்படி பண்ணியிருந்தாங்க? சார் படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. மேம் படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. சார் படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சார் படம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பசங்க எப்படி நடிச்சிருந்தானுங்களா? அந்த பசங்க தான் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் தான். சார் படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம். நல்ல படம். நல்லா அவரோட கடையை அப்படியே பண்ணிட்டார். சார் படம் எப்படி இருந்தது? படம் சூப்பர். நான் ஃபேமிலியாக வந்து பார்க்க பிடிச்ச சீன் என்ன படத்துல? புரியல. பிடிச்ச சீன் என்ன படத்துல? கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சார் படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன படத்துல? பிடிச்ச சீனில் அந்த பையன் பசியோடு சுற்றிட்டு இருந்தது தான். ஒரு வாய் சாப்பாட்டு யோசனம். சார் படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. பசங்களாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு படம் பிடிச்ச scene. கிளைமேக்ஸ்லாம் அழுவ வச்சிட்டாரு. சார் படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. பசங்க எப்படி பண்ணியிருந்தாங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ரியலாக பண்ணியிருக்காங்க. பிடிச்ச சீன் என்ன சார் படத்துல? இந்த இன்டர்வல் சீனு படம் மூவி எடுத்ததுலேயே இதுதாங்க பெஸ்ட் மூவி. பிடிச்ச சீன் என்ன சார் படத்துல? ஃபைனல் சீனு ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. மாரி செல்வராஜ் என்ன சொல்ல விரும்புறீங்க? மாரிசக குட் பசங்க எப்படி நடிச்சிருக்கீங்க? பசங்க எல்லாம் புதுசா ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காங்க சார். மூவினா இதை வந்து எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. தம்பியா படம் எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணியா? பசங்க எப்படி நடிச்சிருந்தானுங்க? நடிச்சிருந்தாங்களா? பிடிச்ச படம் எப்படி இருந்தது? அருமையாக இருக்கு. பசங்க நடிச்சிருந்தாங்க. சூப்பராக. பிடிச்ச சீன் என்ன சார்? அந்த சாந்தனா அந்த இது லாரியில் இது ரொம்ப அவங்களுடைய ஜோடியோட இணையற சீன் அப்படி செட்டாக இல்லை. மாரி செல்வராஜ் ஏதாவது சொன்னா சொல்லுவீங்க? மாரி செல்வராஜுக்கு சல்யூட் பண்ணணும். அவருக்கு அருமை. தேங்க்யூ. சாங்ஸ் எல்லாம் எல்லாமே சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் மேம், பிடிச்ச சீன் படத்துல ஃபர்ஸ்ட்டு இந்த மிஸ்ஸு கிளைமேக்ஸ் எல்லாமே பசங்க நடிச்சிருந்தாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. படம் எப்படி படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பசங்க எப்படி நடிச்சிருந்தாங்க? நல்லா இருக்கு. டீச்சர் கேரக்டர்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அழுந்துட்டாங்க நல்லா தேட்டர்ல? நீ அழுவல? கண்ணு கலங்கி இருக்குது? இல்ல. சரி சரி. எப்படி இருக்கு? பரவாயில்ல. சென்டிமெண்டா இருக்கு. சென்டிமெண்ட்டாக